ஈவினிங் டு டின்னர் மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் ஆட்டுக்கால் வாங்கி சூப்பராக க்ரீமியாக ஒரு ஆட்டுக்கால் பாயா செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ரெசிபி நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் பாயாவோட இடியாப்பம் ஒரு அடிச்சுக்க முடியாத காம்பினேஷன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் பண்ணியிருந்தேன். மார்னிங் இடியாப்பம் சாப்பிட்டனால டின்னருக்கு சப்பாத்தி போட்டுடலான்னு மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் திரட்டி பால்னு ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதை நம்மளே பண்ணலான்னு ஈவினிங் அதுதான் பண்ணிட்டுருக்கேன். 1/2 லிட்டர் மில்க் கூட ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் விட்டு பால் திரிஞ்சு வந்ததும் எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நாடு சக்கரை போட்டு கை விடாமல் லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். திக்காகி வந்ததும் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி பரட்டி விட்டு ஸ்பூனில் ஒட்டாமல் வரப்போ நம்ம திரட்டி பால் தயார். சுட சுட எடுத்து பிச்சு சாப்பிட அற்புதமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்னா இதில் ஒரு ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம். நான் திடீர்னு இது செஞ்சனால ப்ராப்பராக ரெசிபி கூட ஷூட் பண்ண முடியல. பட் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னருக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தி போட்டு கூடவே நல்ல க்ரீமியான ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் திரட்டி பால் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷீரூஸ் டன்னிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.